ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையால் இந்த வருடத்தில் 8 மாதத்தை கிருபையாய் முடிக்க செய்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுகிறார், இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவர்களை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களும் நான் உங்களை கீர்த்திக்கும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாக தேவன் உருவாக்குகிற ஒரு காரியத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியுமாக அவர்கள் வாழ்க்கை திருப்புவதை இது வசனத்தில் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதித்தார், அதே போல உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த மாதத்தின் தேவன் சொல்லுகிறார், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஒரு பக்கம் பிரைஸா வைப்பார், மறுபக்கம் ஃபேமஸாகவும் வைப்பார். நம் தேவன் உயர்த்துகிற தேவன், எக்ஸால்டட் காட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. நம்மளை மேன்மைப்படுத்தும் தேவன். ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். வியாபாரம், பிள்ளைகள் படிப்பிலே, ஊழியத்திலே, சபையிலே கீர்த்தியாக புகழ்ச்சியாக தேவன் மகிமைப்படுத்துவார். இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை மகிமைப்படுத்த போகிறார், கிருபை வைக்க போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார், கிருபைகளை நான் நிரப்ப போகிறார். அது உறுதி. செப்பனியா 3:20 சொல்லுகிற, அக்காலத்திலே உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன், அக்காலத்திலே நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன், உங்களை சேர்ப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள், தள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்துக் கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். 2 வகையான காரியங்கள் அவர்களுடைய வாழ்விலே காணப்பட்டது. ஒன்று, அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்கள். தள்ளுண்டவர்களை நான் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்தார்கள், ஒதுக்கப்பட்டார்கள். வேதத்திலே யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 6-7 ஒரு கற்சாடியை குறித்து பார்க்கிறோம். அது அருவருக்கப்பட்டது, யாருக்கும் பிடிக்காது, வெறுக்கப்பட்டது. அது போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, வெளியிலே கிடந்த அந்த கற்சாடியை உள்ளே கொண்டு வர பண்ணி அற்புதத்தை அந்த கற்சாடியின் மூலம் செய்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டார். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கற்சாடிகளாக, யாராலும் அங்கீகரிக்கப்படாதவர்களாக, அவமானம், நிந்தைகள் வாழ்க்கை இருக்கலாம், அருவருக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், வெட்கம் உள்ளவர்களாய் இருக்கலாம், வெறுக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெட்க அனுபவிச்ச அதே தேசத்தில் அவர்களை என்ன பண்றார், தலை குனிந்து அவர்களை நிமிர்ந்து நிற்கப்படுகிறார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறார். மற்றும் ஒன்று, சிறையிருப்பு. அவர்கள் கண்கள் காணும்போது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். சிறையிருப்பு என்று சொல்லும்போது அடிமைத்தனங்கள், கட்டப்பட்ட வாழ்க்கை, பாவ அடிமைத்தனங்கள், சாவ அடிமைத்தனங்கள், சாசின் அடிமைத்தனங்கள், மந்திரங்களின் அடிமைத்தனங்கள், 18 வருஷ கூனி வாழ்க்கை விடுதலை கொடுத்தார், நிமிர்ந்து நிற்க பண்ணினார். யோபு வாழ்க்கையிலே அவனை விடுதலை கொடுத்து கிருபை செய்தார். இந்த விடுதலை என்ற வாழ்க்கை மனம் திரும்புதலுக்கு ஒன்று. ஜபத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது, தேவ வாசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது இதில் விடுதலை நமக்கு கிடைக்கும். சிறையிருப்பை திருப்பார் நம் கண்கள் காணோம்.
இஸ்ரவேல் ஜனங்களின் சிறுமைகளை, தள்ளப்பட்ட நிலையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார், தூக்கி எடுத்தார். சிறையிருப்பிலே வாழ்ந்த அவர்களை விடுதலை ஆக்கினார். அவர்கள் கண்கள் காணும்படி முகழ்ச்சியாக, மகிமையாக நிறுத்தினார். அவரே நமக்கு கீர்த்தியாகவும் புகழ்ச்சியுமாய் இருக்கிறார். அதே சமயத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் அவரை நாம் உயர்த்த வேண்டும். இந்த மாதத்தில் அதை செய்து பாருங்கள். நீங்கள் புகழ்ச்சியாக, கீர்த்தியாக, நீங்க வாழும் பட்டணத்திலே, தேசத்திலே, கிராமத்திலே, பிள்ளைகளுடைய ஸ்கூல்ல, வியாபாரங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே உங்களை டாப்பாக வைப்பார், எக்ஸலண்டா வைப்பார். ஆனால் விடுதலை வாழ்க்கை வேண்டும். சிறுமையின் வாழ்வில் இருந்து எழுந்திருக்க வேண்டும். நான் அப்படியே கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, எழுந்திருக்கிற வாழ்க்கை, அடிமத்தனத்தின் வாழ்க்கை அல்ல. அப்படி இருக்கும் பொழுது தேவன் இந்த மாசத்தின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த வாக்குத்தத்தத்துக்கு தகுதி பெறணும், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தையிலே வாழ வேண்டும், பயந்து நடக்க வேண்டும். சிறந்தவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியாவிலே சொல்லுகிறார், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், நீ சிறுமைப்பட்டு போவதில்லை. எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை, உங்களை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை எல்லாரையும் மகிமைப்படுத்த போகிறார். இந்த மாதத்தை மகிமைப்படுத்த போகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரப்படும். இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவன் கொடுக்கிற வல்லமையான இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. முதலாவது இந்த வாக்குத்தத்தத்தை மகிமைப்படுத்தும், கனப்படுத்தும், கனப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளையாட்டு துறையிலே, ஹல்லேலூயா, முன்னணி நிலையிலே ஒரு அருமையான வாலிப மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மெடல் வாங்கும்படி, கோல்டு மெடல் வாங்கும்படி கிருபை செய்கிறார். இந்த மகளை தேவன் உயர்த்துகிறார், விளையாட்டு துறையிலே உயர்த்துகிறார். அதே போல வேலை ஸ்தலத்திலே ஒரு குறிப்பிட்ட மகனுடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் வருவதை பார்க்க, உயர்ந்த நிலையிலே உயர்ந்த அதிகாரியாக நீ மாறுவாய். யோசேப்பை போல தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்பிலே முதன்மையான நிலையிலே வருவார், கோல்டு மெடலிஸ்டாக மாற்றுவார். இங்கு ஒரு வாலிப மகளை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அதே போல இந்த நேரத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, குடும்பங்களிலே அநேகரை தேவன் மேன்மைப்படுத்துகிறார், அநேக வீடுகளை தேவன் மேன்மைப்படுத்துகிறார், அநேகருடைய நீங்க இருக்கிற ஏரியாக்களில் உங்களை மேன்மைப்படுத்துவார். தலை குனிந்த காலங்கள் போதும். ஹல்லேலூயா. உங்களை நிந்தித்த மக்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை தேவன் உயர்த்துவார். இங்கு ஒரு மகளை அதிகமாக அநேகர் தூஷித்தது உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஏழை என்று பரிகாசம் பண்ணினவர்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிற உன் தலையை நான் உயர்த்துவேன், தலையை உயர்த்துவேன். அநேகரை நம்பர் 1ஆக வைக்க போறேன், நம்பர் 1ஆக வைக்க போறேன். ஹல்லேலூயா. சிறந்தவர்களாக வைக்க போறார். நீங்க செய்கிற இடத்திலே அப்ரிசியேஷன் வரப்போகிறது, வேலை ஸ்தலத்திலே அப்ரிசியேஷன் வரப்போகிறது. கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார். அநேக கட்டுகள் உடைகிறது, அநேக மாந்திரிக வல்லமைகள் உடைகிறது, செய்வினை கட்டுகள் உடைகிறது. ஊழியத்தில் ஒரு அருமையான மகளை தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஊழியத்திலே மகளை கனப்படுத்துகிறார், ஊழியத்திலே கனப்படுத்துகிற அநேக தேவ ஊழியர்களை இந்த மாசத்திலே மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ அவள் இருக்கிற ஸ்தலத்தில், அவள் இருந்த இடத்துல அவள் ஒரு தள்ளப்பட்டவள், பாவி என்று அழைக்கப்பட்டவள். ஆனால் அந்த பெண்ணை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை செய்தார். இன்னைக்கு அநேகருடைய உங்களை கொண்டு தேவன் கிரியைகளை செய்ய போகிறார். அற்புத அடையாளங்கள் நடக்கும். பலத்த கிரியைகளை நான் செய்வேன், பலத்த அற்புதங்களை செய்வேன். அநேகருடைய வாழ்க்கையில சுருமைகளை எடுக்கிறார்,
ஹல்லேலூயா, உயர்த்துகிறார், உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். ஊழியத்திலே பயன்படுத்துவார், ஊழியத்திலே அபிஷேகத்தோடு நடத்துவார். அநேகருடைய வாழ்க்கையில உயர்வுகள் வருவதை பார்ப்பீர்கள். ப்ரமோஷன் வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே தேவனுடைய கரம் இறங்குகிறதை பார்க்கிறேன். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு வேலை ஸ்தலத்திலே வேலை கிடைக்க கிருபை செய்கிறார். பல நாட்களாய் வேலை கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மையை வைக்கிறார், ஒரு நல்ல வேலையை தருகிறார், நல்ல வேலையை தருகிறார். அநேக பிள்ளைகளை உயர்த்துகிறார், சுகமளிக்கிறார். முதுகு பகுதியில், முதுகு தண்டில் அற்புத சுகம் இறங்குவதாக, இறங்குவதாக. ஓரி மகந்தரா ஷாபாலாபதரமா, ஹல்லேலூயா, கட்டுகள் உடைவதாக. வீடுகளிலே இருக்கிற சிறையிருப்புகள், கடன் என்ற சிறையிருப்புகள், ஹல்லேலூயா, ஒரு மகளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சில சிறையிருப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த சிறையிருப்புகளை தேவன் திருப்புகிறார், திருப்புகிறார். உடம்பு முழுவதும் வலியோடு கஷ்டப்படுகிற ஒரு மகள் உண்டு. ஆண்டவருடைய குணமளிக்கிற வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. எல்லா மந்திர கட்டுகள் உடைவதாக, செய்வினை கட்டுகள் வடுவதாக, வர வேண்டிய பணங்கள் வருவதாக, ஹல்லேலூயா, தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் துரிதமாய் இறங்குவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக. வெளி தேசத்திற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு இளம் பிள்ளையை தேவன் அழைத்து செல்லுகிறார், அழைத்து செல்லுகிறார், அழைத்து செல்லுகிறார். ஹல்லேலூயா, ரிப்போர்ட் காரியங்கள் அற்புதம் நடக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட்ல அற்புதம் நடக்குது, பிளட் ரிப்போர்ட்ல பிளட், ஹல்லேலூயா, 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 பிளட் ரிப்போர்ட்ல அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா, அதிசயங்கள் நடக்கிறது. கர்ப்பத்தின் கனிகள் உருவாகிறது. ஹல்லேலூயா, உருவாகாத உறுப்புகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. இந்த மாதத்தை துளிர செய்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் இழந்ததை திரும்பி பெறும்படி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் கட்டினாக, மறுபடியும் எழுப்பினாக, ரிஸ்டோர் பண்ணினாக. இன்றைக்கு ஹல்லேலூயா, எல்லா சிறுமைகளை எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஒதுக்கப்பட்ட நிலை. ஹல்லேலூயா, இங்க ஒரு நபர் ஹல்லேலூயா ரிஜெக்டடா இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவாக, தூக்கி நிறுத்துவாக, தூக்கி நிறுத்துவாக. அநேக பிள்ளைகளை இந்த மாதத்தில் தூக்கி விடுகிறார். அவருடைய கரம் நீட்டப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அற்புதம் உதவி செய்கிற தேவ கரம் இறங்குகிறது. எல்லா பாவ கட்டுகள், ஹல்லேலூயா, பிசாசு கட்டுகள், நிறைய பாவங்கள் அவிழ்த்துடப்பட்டு இருக்கிறது. பயங்கரமான கிரியைகள், அவேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம் எரிந்து போவதாக. மந்திர கிரியைகள் எரிக்கப்படுவதாக, செய்வினை கிரியைகள் எரிக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா பிசாசு கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா மாந்திரிகத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, இருளின் அதிகாரங்கள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே கடலடைகிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த மாதத்தை துளிரச் செய்கிறதற்காக, இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பதற்காக, இந்த மாதத்தை உயர்த்துவதற்காக, அநேக பிள்ளைகளுக்கு மேன்மை அளிப்பதற்காக, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக, நான் கிருபை வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. இந்த செப்டம்பர் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிமா. வேலையிலே ஆசீர்வாதம், குடும்பத்திலே ஆசீர்வாதம், வியாபாரங்களிலே ஆசீர்வாதம். ஆண்டவரே, பிள்ளைகள் படிப்பில் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஊழியத்திலும் ஆசீர்வாதங்கள் பலகி பெருகுவதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலபாரங்களை பரவாதே. ஆமேன், ஆமேன்.